ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜிஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸு. சண்டே ஸ்பெஷல்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதனோட ஃபிஷ் ஃப்ரை தாங்க பார்க்க போகிறோம். ஃபிஷ்ஷை வந்து எடுத்துக்கிட்டாச்சு, நல்லா வாஷ் பண்ணியாச்சுங்க. 3லேருந்து 4 தடவை நல்லா அந்த ரத்தங்கள்லாம் போகிற அளவுக்கு நல்லாவே க்ளீன் பண்ணி ஃபிஷ்ஷு குழம்புக்கு தனியாக ஒரு ஃபிஷ்ஷும் ஃப்ரை பண்ணதுக்கு தேவையான ஃபிஷ்ஷையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஃபிஷ் ஃப்ரையை தான் ரெடி பண்ண போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க. ஸோ 5 ரூபா பாக்கெட் 2 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இது 10 ரூபா பாக்கெட் ஒரே ஒரு பாக்கெட் தாங்க. ஓகேங்களா. இதுலேயே நமக்கு காரம் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம வந்து எதுவுமே சேர்க்கல. உப்பு மட்டும் இல்லைங்க. அப்புறம் கர்டு வந்து 2 ஸ்பூன் எடுத்துக்கிறோம். பெருங்காயம் 1 ஸ்பூனு. அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கிறோங்க. இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஒரு மிக்ஸ் பண்ண ஸ்டேஜில் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறோம். அப்போ தான் வந்து மசாலா வந்து மீனில் போய் நல்லா பிடிக்கும். இது ஒரு டிப்பு தாங்க. ஓகேங்களா. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபிஷ்ஷை ஆட் பண்ணுறோம். ஃபிஷ்ஷை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஒவ்வொரு ஃபிஷ்ஷாக எடுத்து எல்லா மசாலாலாம் கிளியர் ஆகிருக்கான்னு. ஸோ எல்லாம் நல்லாயிருக்கு. இப்போ இதில் 2லேருந்து 3 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் வந்து திருப்பி எடுத்துகிட்டு வந்துட்டோம். கடாயில் வந்து ஆயில் நல்லாவே ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த ஃபிஷ்ஷஸை வந்து ஹீட்டான ஆயில் அந்த கடாயில் வந்து போட்டிருக்கோம். நல்லா வந்து ப்ரௌனிஷ் ஆனோன்னே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். சூப்பராக இருக்கும். நாக்கில் எச்சி விட்ற மாதிரி இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. மீதி இருந்த ஃபிஷ்ஷை வந்து ஈவினிங் வந்து என் பையன் கேட்டான். ஸோ என்னால் திருப்பி ஆயிலில் போடணும்னு தவாவில் கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு அதில் நம்ம ஹீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சைடு ஹீட் ஆகிடுச்சு. 2வது பக்கம் திருப்பி போடுறோங்க. ஸோ நல்லா 2 பக்கமும் ஓரளவுக்கு அந்த ப்ரௌன் ஆல்ரெடி இருக்குது. நமக்கே தெரியும் அந்த கலர் சேஞ்ச் ஆனது. ஸோ அந்த சேஞ்ச் ஆகிற வரைக்கும் திருப்பி போட்டு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறோங்க. இப்போ ஈவினிங் வேணும் எனக்கு இப்போ ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொன்னேன். என் பையனுக்கு கொடுத்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.